உங்களுக்குள்ள பிரச்சனை என்ன? எனக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டால், இது எங்கள் பரம்பரையில் உள்ள கோயிலை கொட்டுவோம் ஒன்று. இப்போ எத்தனையோ 5 பரம்பரையில் உண்டாக்குன கோயிலை கொட்டுவோம். அப்போ இதில் தான் நாங்கள் ஜீவித்தது முந்தி. இப்போ ஜீவித்து அப்போ பரம்பரையாக இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு நாங்கள் வந்தோம். வரக்குள்ளே இப்போ இன்றைக்கி 2 முன்னே வந்து நான் துப்பராக்கவும் நேற்று முன்னே நான் உண்டேன் சனிக்கிழமை இல்லை ஆமாம் சனிக்கிழமை அன்றைக்கு வந்து திங்கக்கிழமை ஆளுங்க கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி அநியாயம் அவங்க செஞ்சுட்டு இப்போ போயிட்டாங்க. இப்போ நாங்கள் அதை என்ன செய்கிறது? இதுக்கு எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு முடிவும் வேணும். தமிழ் மந்திரி மாதிரி யாராக இருக்குங்களோ, சிங்கள மந்திரி மாதிரி யாராக இருக்குங்களோ அவ்வளோ பேர் வந்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க. எங்களுக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு இங்கே ஆள் இல்லை. தோட்டத்துள்ளுக்கு வர வேணாங்கிறாங்க. நேற்று நாங்கள் இன்றைக்கி வந்ததுக்கு இப்போ காலையில் சரத்து சொல்லி அனுப்பி சரத்து வந்து எங்கிட்ட சொல்கிறது மெத்தனைங்க ஐங்க வேண்ட கருணாகரங்க ஐங்க வேண்ட ஒயாட்ட மெத்தேன் தாய் வடாக்குங்க அப்படின்னு சொல்லி என்னை இப்போ விரட்டுறது. நானும் போகிறேன் நின்றுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ என்னை போன்னு சொன்னது. இப்போ திருக்கி நான் இப்போ 2-3 நாளாக இதே பிரச்சனை இல்லை. இந்த பக்கத்து வர விடுறானுங்க ஏசுறானுங்க ஊட்ட பேச்சில். அன்னைக்கு வேறு தூரமாறு கண்டாக்கு அவனுங்கெல்லாம் வந்து என்னை விரட்டினானுங்க. பாலகுடி இந்த சுரண்டின் மாத்தியா பிரசாந்த் சரத் அவங்க எல்லாம் இங்கே விரட்டுறாங்க போன்ட்டு ஊட்ட பற்றியில் அது இது சொல்கிறாங்க. நான் அப்பையும் போகாமல் தான் இருந்தேன். 5, 6, 7 மணி நேரத்துக்கு தான் உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு தான் போகிறேன். நேற்று தான் வந்துட்டு தான் போனேன். இப்போ இன்றைக்கி காலையில் வந்ததுக்கு தான் இங்கே விரட்டுறாங்க போன்ட்டு. நான் எங்கே போக இதை விட்டுட்டு நான் எங்கே போவேன்? நாங்கள் 2 பேரும் வேலை வெட்டி இல்லை பென்ஷன் எடுத்துக்கிட்டு 2 பேர்த்தையும் வீட்டில் சென்ஸ் எடுத்தவங்க தோட்டத்தில் அவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தாங்க. இந்த 2 பேருக்கும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் இது அப்போ வேலை இல்லாட்டி எங்களுக்கு பொழைக்கிறதுக்கு ஒரு வழி வேண்டாங்க. அப்போ இதில் தான் பொழைப்போம்னு பார்த்தா இதில் இந்த மாதிரி அநியாயம் செய்கிறாங்க. என்ன வர அவனுக்கு இங்கே சொல்கிறேன் நான் மண்ணை அனுப்பிட்டேன். நான் இந்த மாதிரி வேலை ஒன்று செய்கிறாங்க. அப்படி செஞ்சாலும் பரவாயில்ல. என்னதுக்காக என்ன வர விடுறாங்க இல்லைக்கிட்டு. அப்புறம் லோரி கொண்டாந்து ஏற்ற போனதுக்கு பேக்கு சேர்த்து வந்து வச்சுருந்தாங்க. நாங்கள் ஏற்ற விடலை. பேக்கு ஒரு 20-30 பேக் இருந்துச்சு. அதெல்லாம் வெட்டினா எங்களோட கிணம் தான் இருந்தால் பாருங்க பழைய கிணம். நாங்கள் வெட்டின கிணம் இது. இந்த கிணத்துல தான் நாங்கள் தண்ணி குடிக்கிறது. இப்போ இன்னமும் தண்ணி எடுக்கிறது அதுதான். இந்த கிணத்துல தான் தண்ணி எடுக்கிறது. இந்த பாருங்க கிணம் இதுதான் கிணம். இந்த கிணத்துல தான் தண்ணி எடுத்து குடிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம். அழகாக அவர் அந்த தூரம் பிஜகந்த துறையும் என்னை அது இது சொல்லி ஒன்றும் முண்டு எடுக்கிறது இல்லை. எல்லா துறையுமே அந்த மாதிரி தான். அழகா தவிர அந்திமாய் அழகா துறையா எனக்கு பேர் தெரியாது. அந்த ஆள் பேர் எனக்கு தெரியாது. அந்த ஆள் துறையை என்னத்துக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியாது. தோட்ட காட்டுக்கிட்டு தமிழனுக்கு செய்கிறதே அநியாயம். அழகோணம் தமிழனுக்கு இப்போ செய்கிறதா எந்த சரியான துவேசக்காரவங்க எல்லாம். தமிழனுக்கு எந்த தமிழனுக்குமே இடம் இல்லை. தமிழ் விட்ட போனாத மித்திர தண்ணி இந்த மாதிரி வேலை செய்கிறானுங்க. தமிழன் செங்கலவனு இல்லை. இது எல்லாத்துக்கும் தோட்டக்காடுன்னு சொன்னால் தமிழனுக்கு தான் ஐத்திக்குது. சரியா? தோட்டக்காடு லைத்தியோட தமிழனுக்கு இல்லாத ஐத்தியா அவங்களுக்கு வந்துச்சு. நம்ம பரம்பரையே எங்கேருந்து இந்தியாவில் இருந்து கொண்டாந்துங்க தோட்டக்காட்டுல ஜீவிக்கிறதுக்கு லைத்தில் ஜீவிக்கிறதுக்கு. அதெல்லாம் விட்டுப்படி இப்போ தமிழனை ஓட விட்டு விரட்டுறாங்க. அது செய்யக்கூடிய வேலையா இது? ஏன் இந்த அக்குறும் அநியாயம்? இந்த அக்குறும் அநியாயம் தோட்டக்காட்டில் இருக்கிற தமிழானுங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அநியாயம் தான் செய்கிறாங்க தோட்டத்துக்குள்ள.